இன்னைக்கு யாரெல்லாமோ இன்னைக்கு 5 முனை போட்டிங்கிறாங்க. நீங்க எங்களை தான் டார்கெட் பண்றீங்கன்னா நேரடியாவே சொல்லலாமே. 2026ல 2 பேருக்கு நடுவில் தான் போட்டிங்க. இன்னைக்கு ஒரு தம்பியும் வந்திருக்காரு. எந்த தம்பின்னு உங்க வாயிலேயே சொல்லிடுங்க. சினிமாவில் இருந்து வந்தவர் அண்ணன் இதோ இருக்காரு. யார் அந்த சினிமாவில இருந்து வந்தவர்? உலக நாயகனே இருக்காரு. உலக நாயகன் இருக்கட்டும், அவர் கட்சியே வித்துட்டாரு. அடுத்தது என்ன சொல்ல வர்றீங்க? நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் லெக் நீங்க வைக்கும் போது அரசியல்ல குதிச்சுட்டுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க காலை வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. வச்சுட்டு என்ன பண்ணணும்? எதிராளிகளை நீங்க குறைச்சு மதிப்பிடவே கூடாது. நாங்க குறைச்சி மதிப்பிட்டேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரூம்ல நானும் அண்ணன் கமலஹாசன் பேசுற ஒரு டைம் கிடைச்சது. கிடைச்ச வாய்ப்புல ரூம்ல 2 பேரும் அப்படி என்ன பேசிக்கிட்டீங்க? அரசியல் வேறு சினிமா வேறு. அது ஒரு தொழில், இது சேவை. சினிமா தொழில் தான், இல்லைன்னு சொல்லல. சினிமா தொழிலுங்கிறதுனால அதுல சம்பாதிக்க மட்டும்தான் வருவாங்க. ஆனா அரசியல் சேவைன்னு சொல்றீங்களே, சேவை பண்ற யாருமே சம்பளம் வாங்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு சேவையில இருக்கிறவங்களுக்கு சம்பளம்? தயவு செஞ்சு எங்களுக்கு சம்பளம் வேண்டாம் அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட எழுதி கொடுத்துட்டு போங்க. அண்ணன் ஸ்டாலின் நான் பாக்குறேன் தொடர்ந்து போயிட்டு இருக்காரு. தொடர்ந்து அப்படி எங்க போயிட்டு இருக்கிறாரு? ஒரு மீட்டிங் அந்த மாதிரி காலை நேரத்துல வாக்கிங் போறாரு. வாக்கிங் போறது உலக சாதனை தான். வயசாயிட்டுல போய் தான் ஆகணும், அப்பதான் உடம்பு ஹெல்த்தா இருக்கும். அப்புறம் என்ன பண்றாரு அதையும் சொல்லிட்டு போங்க. மக்களை காஃபி குடிக்கிறாரு. மக்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 வருஷம் கழிச்சு இப்பதான் 2 பேரும் காப்பி குடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். காப்பி குடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? மக்களோட இயல்பா பழகுறாரு. அடேங்கப்பா.